ஹலோ மக்களே, இன்றைக்கி தான் டே 21 போஸ்டிங் வீடியோ நம்ம பேஜில். மார்னிங் வழக்கம் போல் 6 மணிக்கே எந்திரிச்சு ஆயில் புல்லிங்கையும் முடிச்சுட்டு ப்ரஷிங்கை முடிச்சுட்டு ஜிம்முக்கு விட்டுன்னு கிளம்பி போயிட்டேன். எப்போதும் மார்னிங் எந்திரிச்சா கொஞ்சம் பிரிஸ்காக தான் இருப்பேன். இன்றைக்கி ஏன் தெரியல, ரொம்ப டயர்டாகி தூங்கி வளைஞ்சேன். அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போதும் 2 பேரும் அல்டர்னேட்டிவாக தான் பண்ணுவோம். அப்போது பண்ணுற கொஞ்சம் கிடச்ச கேப்பில் நான் போய் கொஞ்சம் சாஞ்சிட்டேன். என் ஃப்ரெண்டை வீடியோ எடுத்து கூட்டி ஒர்க் அவுட் பண்ணுறதுனா அவள் தூங்குறதையும் சேர்த்து வீடியோ எடுத்துட்டா. அப்புறம் என் ஃப்ரெண்டு லாஸ்ட்டாக போகிறப்ப இந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா, இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணோம். ஒரு கவுண்டு கூட சுத்தமாக வரவே இல்லை. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு என் வசனம்லாம் பேசிட்டு திருப்பி போய் பண்ணேன். திருப்பி ஒரு கவுண்ட்டு கூட வரல. சுற்றி உள்ளவங்களாம் பார்த்து சிரிச்சது தான் மிச்சம். நான் வீழ்வேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்முலேருந்து நடைய கட்டிட்டேன்னா. அதுக்கப்புறம் இன்றைக்கி போயிட்டு சுவரொட்டி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அது பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு வாங்கிட்டு அதை ஈஸியாக செஞ்சிடலாம்னு நினச்சேன். பட் அந்த தோலை உரிக்கிற ப்ராசஸே ரொம்பவே கஷ்டமாக போச்சு. இது என்னடா நமக்கு கொடுமையாக போயிட்டு அப்படின்ட்டு சரி கடன்னு அந்த வேலையை பண்ணிவிட்டு அப்புறம் இதை சுட்டு சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வீட்டில் அடுப்பில் சுடணும் அதை நார்மலாக. பட் எங்கள் ஹாஸ்டலில் அந்த அடுப்பு வசதியெல்லாம் இல்லாதனால நாங்கள் கேஸ்லேயே அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இதான் ஃபைனல் அவுட்புட் மக்களே. இதை சாப்பிட்டுட்டு டேரெக்டாலாம் தூங்க போயிடக்கூடாது. பிகாஸ் இது வந்து செமிக்காது. அதனால் நான் கொஞ்சம் துணியெல்லாம் அப்படியே துவைச்சிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு இன்றைக்கி வீடியோவை முடிச்சிட்டேன் மக்களே. ஓகே மக்களே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.